வணக்கம். இது பருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை வைத்து சுரேஷ் சலே மீது பழி சுமத்துவது அரசியல் சதி, சரத் வீரசேகர சாடல். முடிந்தால் தேர்தல் ஒன்றை நடத்தி பாருங்கள், அரசாங்கத்திற்கு நாமல் ராஜபக்ஷ சவால். அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டம் கம்பகாவில் ஆரம்பம், சாமரசம்பத் பகிரங்கம். பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள பொதியினுள் கண்டெடுக்கப்பட்ட மற்றொரு சடலம். டீசலின் விலை எதிர்வரும் நாட்களில் 50 ரூபாய் வரை அதிகரிக்கும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அதிரடியாக கைது செய்யப்பட்ட விமல் வீரவன்ச. வித்யா கொலை வழக்கு மரண தண்டனை கைதி சிறையில் உயிர் மாய்ப்பு. அமெரிக்காவுக்கான தூதுவர் பதவியிலிருந்து விலகுகிறார் மஹிந்த சமரசிங்க. இனி தொடர்வன விரிவான செய்திகள். வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவின் போலியான வாக்குமூலத்தின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சலே என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் குறிப்பிடுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்தார். கொழும்பில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்விடயம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு தலைவரான சுரேஷ் சலேன சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளமை அரசியல் உள்நோக்கம் கொண்டது. பிரான்ஸ் நாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானா தனது புகலிட கோரிக்கையை வலுப்படுத்துவதற்காக கூறிய கட்டுக்கதைகளையும் வாக்குமூலத்தையும் அடிப்படையாக கொண்டே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தற்போது சுரேஷ் சலேவை பிரதான சூத்திரதாரியாக சித்தரித்துள்ளார். வழிநடத்தினார் என்பதும் இதற்கு முன்னர் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் நடத்தப்பட்ட பல்வேறு பாரிய விசாரணைகள் மற்றும் ஆணைக்குழு அறிக்கைகளூடாக திட்டவட்டமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய அரசு கொடூரமான உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தை முழுமையாக அரசியல் மயப்படுத்தியுள்ளது. மிகவும் வேடிக்கையான விடயம் என்னவென்றால் 2019 இந்த தாக்குதல் குண்டு தாக்குதல் நடைபெற்ற போது நாட்டின் பாதுகாப்பு துறையில் மிக முக்கிய உயர் பதவிகளில் இருந்து கொண்டு தாக்குதல் தொடர்பான புலனாய்வு தகவல்கள் கிடைத்தாலும் அதனை தடுக்க தவறிய அதிகாரிகள் தான் இன்று புதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே அரசியல் தேவைகளுக்காக புலனாய்வுத்துறை அதிகாரிகளை பலிக்கடாவாக்குவதை நிறுத்தி ஜதார்த்தமான முறையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். முடிந்தால் தேர்தல் ஒன்றை நடத்தி காட்டுமாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற ஆதரவாளர்களுடனான சந்திப்பொன்றின் பின்னர் செய்தியாளர்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த சவாலை விடுத்துள்ளார். அரசாங்கம் தனது தோல்விகளை மறைத்துக் கொள்ள சிறைச்சாலையில் இருந்து பிள்ளையானை பார்வையிடுவதற்காக நான் சென்ற விடயத்தை தூக்கி பிடிக்க முயற்சிக்கின்றனர். அதற்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? முடிந்தால் தேர்தல் ஒன்றை நடத்தி பாருங்கள், மக்களின் ஆதரவு உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ளது என்பது அப்போது தெரியும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தலைகீழாக இருந்தாலும் டாலரின் பெறுமதி அதிகரிப்பதை தடுத்து நிறுத்த முடியாது. பொய்யையும் திருட்டையும் ஒன்றாக தோற்கடிப்போம் எனும் துணைப்பொருளில் கூட்டு எதிர்க்கட்சி நேற்றைய தினம் கம்பஹா ஜாயல பிரதேசத்தில் நடத்திய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளது. அதேபோன்று எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என கடந்த மார்ச் மாதம் தெரிவித்திருந்தேன். அதேபோன்று விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தலைகளாக இருந்தாலும் அதனை தடுக்க முடியாது, ஏனெனில் இவர்களுக்கு நாட்டை நிர்வகிக்க தெரியாது. தற்போது வாகனங்களுக்கான வரி அதிகரிப்பின் மூலம் பாரிய மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. வரி அதிகரிப்பதற்கு முன்னர் ஜனாதிபதி தனக்கு தேவையானவர்களுக்கு அது தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்கிவிட்டு எதுவும் தெரியாது போன்று செயற்படுகின்றார். இந்த வாகனங்கள் மூலம் ஜனாதிபதி உள்ளிட்ட சிலருக்கு கொமிஷன் இருக்கின்றது. இதனால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பணம் பெலவத்தை கணக்கிற்கு செல்வதை இடமளிக்க முடியாது. அன்று நாடு வீழ்ச்சியடைந்த போது நாட்டை கட்டியெழுப்புவதற்காக கட்சி பேதமின்றி நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்கி வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் இன்னும் 6 மாதங்கள் செல்வதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் கொண்டுவரும் நிலையே இருக்கின்றது என தெரிவித்தார். மகியங்கனி நகரில் உள்ள கால்வாய் ஒன்றில் பொதி செய்யப்பட்ட நிலையில் வீசப்பட்ட மனித சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. மகியங்கனி நகரில் உள்ள கால்வாய் ஒன்றின் அருகில் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான பொதி ஒன்று வீசப்பட்டிருப்பதாக
பிரதேசவாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து மகியங்கனி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் கடுமையான துர்நாற்றம் வீசியுள்ளதுடன் பொதியினுள் மனித சடலம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இறந்தவரின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் கண்டெடுக்கப்பட்ட சடலம் மகியங்கனி மருத்துவமனை பிரேத அறையில் மேலதிக பரிசோதனைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் நாட்களில் 1 லிட்டர் டீசலின் விலை அண்ணளவாக 150 ரூபாய் வரை உயரக்கூடும் என்றும் இதனால் மக்களின் வாழ்க்கை செலவு மேலும் அதிகரிக்கும் என்றும் SM மெரிகார் MP எச்சரித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மெரிகார் மேற்கண்ட கருத்தை வெளியிட்டுள்ளார். குறைந்த மின்சார கட்டணம், குறைக்கப்பட்ட வரிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகளை பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிப்பதாக வாக்குறுதியளித்தே குறித்து அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. அதே நேரத்தில் குடிநீர் கட்டணம் மற்றும் எரிபொருள் விலைகளிலும் மேலும் உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது. ரூபாயின் மதிப்பு சரிவு மற்றும் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகள் காரணமாக வரும் வாரங்களில் இறக்குமதி பொருட்கள், மருந்துகள், உணவுப் பொருட்கள் மற்றும் விவசாய உள்ளீடுகளின் விலைகள் அதிகரிக்கும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதிலிருந்து டாலர் மதிப்பு 292 ரூபாவிலிருந்து 336 ரூபாவையும் தாண்டி உயர்ந்துள்ளது. அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பெரிதும் சார்ந்துள்ளது. மேலும் பொருளாதார அழுத்தம் இறுதியில் பொதுமக்களின் தலையில் சுமத்தப்படும். பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டு மற்றும் வரிகள் மூலம் பொதுமக்கள் மீது மேலதிக சுமைகள் சுமத்தப்படும் என்றும் மெரிகார் MP மேலும் எச்சரித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச வாக்குமூலம் அளிப்பதற்காக தலங்கம காவல் நிலையத்திற்கு வந்த பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். போர் வீரர்கள் நினைவு அஞ்சலிக்கான ஒத்திகையை குழப்ப முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் இன்று காவல் நிலையத்தில் முன்னிலையாகியுள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விமல் வீரவன்ச, நாட்டின் சுயாதீனமான அனைத்து குடிமக்களுக்கும் உள்ள அடிப்படை உரிமையின் அடிப்படையில் தாய் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த போர் வீரர்கள் நினைவு தூவிக்கு சென்று மலரஞ்சலி செலுத்தவே நாம் அங்கு சென்றோம். ஆனால் அந்த உன்னதமான செயலுக்கு அனாவசியமாக தடையை ஏற்படுத்திய பாதுகாப்பு தரப்பினர் இப்போது எங்களை குற்றவாளிகளைப் போல் வாக்குமூலம் அளித்த காவல் நிலையத்திற்கு வருமாறு கட்டளையிட்டு அறிவித்தல் விடுத்துள்ளனர். நீதியமைச்சுக்கு சொந்தமானதாக அறிவிக்கப்பட்டுள்ள மெல்வானி மாளிகையை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்தவர்களுக்கு எதிராக தற்போதைய அரசு அல்லது காவல்துறையினரோ இதுவரை எந்தவொரு சட்டப்படியிலான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதேவேளை அரசின் சொத்தான மாளிகையை ஆக்கிரமித்தவர்களுக்கு எதிராக சட்டம் முற்றாக மௌனமாக இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். புங்குடுதீவு வித்யா படுகொலை வழக்குடன் தொடர்புடைய மரண தண்டனை கைதியொருவர் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். ஜாழ் சிறைச்சாலையில் இன்றைய தினம் காலை அவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்ற கைதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த குற்றவாளிகளுக்கு ஏற்கனவே ஜாழ்ப்பாண உச்சநீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தமக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பினை மீள்பரிசீலனை செய்யுமாறு கொழும்பு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தனர். அதன் பின்னர் அந்த தீர்ப்பு வாசிப்பிற்காக அவர்களை ஜாழ்ப்பாணம் உயர்நீதிமன்றில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதன்படி நேற்றைய தினம் அவர்கள் ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டனர். இந்நிலையில் குறித்த கைதி இன்றைய தினம் அதிகாலை உயிர் மாய்த்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பல ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கான இலங்கை தூதராக பணியாற்றி வரும் மூத்த ராஜதந்திரி மஹிந்த சமரசிங்க விரைவில் அப்பதவியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் 2021 டிசம்பர் 6 அன்று மஹிந்த சமரசிங்க அமெரிக்காவுக்கான இலங்கை தூதராக நியமிக்கப்பட்டார். கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சியின் பிற்பகுதியில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இலங்கைக்கு உதவுவதற்காக அமெரிக்காவிலிருந்து கணிசமான உதவியை பெறுவதிலும் அவர் முக்கிய பங்காற்றினார். இதன் விளைவாக கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு பிறகு பதவியேற்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பின்னர் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் மஹிந்த சமரசிங்கவை தூதர் பதவியிலிருந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதேவேளை எதிர்காலத்தில் அரசியல் ரீதியாக அவரது சேவைகளை பெறுவது குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.